கலையரசன், இதில் 2 விஷயம் இருக்குது. இப்போ ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி 3 மாதமாகவே இது பேசு பொருளாக இருக்குது, பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அத்தியாவசிய பொருள்களை அரசு தொடர்ந்து நாங்கள் கண்காணிச்சுட்டு வரோன்றாங்க. ஆனால் இன்னும் அதற்கான மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? ஷியாம் சொன்ன மாதிரி இன்றைக்கு அமைச்சர் ஒன்றும் அப்படிலாம் நாங்கள் செஞ்சுட்டோம், அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல, நாங்கள் செய்வோன்ற இடம் இருக்குல்ல, கொஞ்சம் விட்டு பிடிக்கிற இடத்துக்கு அரசு வந்துருச்சா? ஒருவேளை புதிய அரசுன்றதுனால அந்த இடத்த கவனிக்க தவறிட்டாங்களா? அனுமானிக்க கிளியரா பார்க்க முடியும். ஏன்னா அவர்களுக்கு தெரியுது கிளியரா இது ஒரு இந்த பிரைஸ் ரைஸ்ன்றது விலைவாசி உயர்வுன்றது, சம்பளம் அதே லெவலில் இருக்குது. திடீர்னு ஒரு ஷாக் எல்லா ஃபேமிலியிலும், சமையல் அறையிலும் இது ஒரு பெரிய ஷாக்கு. அதை எப்படி ஈடுகட்டுறது? அது மாநில அரசுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இது மாநில அரசு இதை நீண்ட கால அளவில் தடுக்க முடியுமா, அல்லது கொஞ்சம் இந்த ஷாக்கை மட்டும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா பெரும் அளவில் இது நீண்ட கால ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது மத்திய அரசுகிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் சுகர் கேன் இன்னைக்கு சர்க்கரை விலை கூடி இருக்கு. அது ஒரு பெரிய டீ கடையில் கூட ஏற்றிட்டாங்க விலையெல்லாம். ஆமாம். அதுக்கு மெயின் காரணம் சொல்கிறது சர்க்கரை விலை கூடி இருக்கு. ஆல்மோஸ்ட் 20-30% மேலே கூடி இருக்கு. இதுக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சர்க்கரையுடைய ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு இந்த வருஷம். இந்த குறிப்பாக அதுக்கு காரணம் இன்டர்நேஷ்னல் காரணங்களுக்கு டொமஸ்டிக் நேஷனல் லெவலில் ஒரு காரணம் இருக்குது. அது மத்திய அரசு தான் அதுக்கான எம்எஸ்பி, அது சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கான ப்ரிடிக்ஷன், அதுக்கான ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது அவங்க பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? ஒரு மாநில அரசுக்கு என்ன இருக்குது? டிஸ்ட்ரிபியூஷன் தான் மேக்ஸிமம். ஆனால் அதில் நமக்கு ஒரு நெடிய வரலாறு இருக்குது. இதில் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஏன் நம்ம அப்படி விட்டுற முடியாது? தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விலைவாசி உயர்வு இந்திய அளவில் வந்தாலும் கூட தமிழ்நாடு அது ஓரளவுக்கு ஒரு அதை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. அது வரலாற்று ரீதியாக பார்க்க முடியும். அதுக்கு முக்கிய காரணம் நம்மகிட்ட இருக்க ரேஷன் கார்டுடைய டிஸ்ட்ரிபியூஷன். இந்தியாவிலே ஒரு 1500 கடைகள் அது ஒரு சிவில் சர்வீஸ் சப்ளை கார்பரேஷன் வழியாக எல்லா கிராமங்களுக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக்சர் வழியாக ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஷாக்கு 2007 இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. கலைஞர் ஆட்சியில் அது வந்தது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை அதே ரேஷன் கடையில் கொடுத்து அது குறைந்த விலையில் சப்ளை பண்ணாங்க. ஸோ இதனால என்ன, இது லாங் டேர்ம் சொல்யூஷன். இது குறைந்தபட்சம் அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணும். ஒரு மார்க்கெட்டுடைய ஓப்பன் மார்க்கெட்டுடைய ப்ரைஸையும் விலையும் கொஞ்சம் இது தடுக்கும். ஆனால் பெரிய லெவலில் நம்ம இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பல விஷயங்கள். நீங்கள் சொல்றதுல கலையரசன், இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலே இந்த காய்கறி விலை உயர்வு அப்படின்னு நாங்களே அரசே காய்கறி கொடுக்குறோம் அப்படின்றது அங்கங்கே இருந்தது. ஆனால் அது எத்தனை நபர்களை போய் சென்றடையுதுன்னா குறைவான அளவில் தான். அதில் நீங்கள் இதை ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று பெரிஷபிள் குட்ஸ், அதாவது நீங்கள் பருப்பு வகைகள், அரிசி, சுகர், இது சர்க்கரை, மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரிஷபிள் குட்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு இது ரேஷன் கடை வழியாக நம்ம கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் பாம் ஆயில் இருக்குது, பாம் ஆயில் 1 லிட்டராக இருக்கிறத 1.5 லிட்டராக கொடுங்க. சர்க்கரை 1 கிலோ கொடுக்குறோம், அதை நீங்கள் அரசே கொள்முதல் பண்ணி அது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு மெஷரா, அது பர்மனெண்டாக ஆக்காமல் ஷார்ட் டேர்ம் மெஷரா ஒரு தொகுப்பா ஒரு சிறப்பு பொது விநியோகம் ஸ்பெஷல் பிடிஎஸ் அப்படின்ற அடிப்படையில் அது பண்ணலாம். இந்த காய்கறி விஷயங்களில் இது ஒரு சப்ளை டிமாண்ட் மட்டும் பிரச்சனை. இன்டர்மீடியரிஸ் நிறைய இருந்தாங்க. முன்னாடி இருந்தது உழவர் சந்தைன்னு வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா டைம்ல இருந்தப்போ அது ஒரு இன்டர்மீடியரிஸ், அதாவது பதுக்கல்கள் நிறைய இருக்கிற இடத்துல நீங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கலாம். ஆனா இப்போதைக்கு இதை எடுத்து தடுக்க முடியும்னா ஒரு இதுக்கு காரணங்கள் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், இது எப்படி நம்ம தடுக்க முடியும்னு புரிஞ்சுக்கலாம். 3 காரணங்களை என்னால் சொல்ல முடியும் இந்த பிரைஸ், இந்த விலைவாசி இருந்தது. ஒன்று இன்டர்நேஷனல் இது நம்ம வார் சிச்சுவேஷன், அதுக்கு குறிப்பாக இந்த பாம் ஆயில் அது சம்பந்தமானது. பிள்ளைக்கு சிலிண்டரும் ஒரு காஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குது ஃபியூல் வழியாக. இன்னொன்று சப்ளை, டொமஸ்டிக் சப்ளைவே பல மாநிலங்களில் குறைஞ்சிருக்கு. அரிசியும் சரி, சுகர் கேன், குறிப்பாக சர்க்கரை டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு, ரொம்பவே குறைஞ்சிருக்கு. மூன்றாவது நம்ம பயன்படுத்துகிற குடும்பங்களில் பயன்படுத்துகிற பொருட்களுடைய டிமாண்ட் மாறி இருக்கு. ஸோ அதுவும் ஒரு காரணம். இந்த 3 காரணங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது தடுக்கிறதுக்கு? பெரிய அளவில் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணலாம். அது இந்த நியாய விலை கடையா, இது ரேஷன் கடை வழியா கொள்முதல் செஞ்சு கொஞ்சம் அளவுகளை கூட கொடுக்கலாம், மலிவான கொஞ்சம் சிறப்பு. இதுக்குன்னு ஒரு பேக்கேஜை நம்ம உருவாக்க முடியும். ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன். இது பர்மனன்டான சொல்யூஷன் கிடையாது, ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன். இது ஒரு திடீர்னு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சர்வதேச சந்தையில் இதற்கு முன்பு மாறும் சூழல்னு இப்போ இன்னொன்னைக்கு இப்போ எல்னினோ எஃபெக்ட் இருக்கு. இப்போ ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் அரிசி தட்டுப்பாடு தீவிரமா மாறுமா? இன்னும் இப்போ வட மாநிலங்கள் என்ன நடந்திருக்கு, இதனோட
தூரம் எவ்வளவு இன்னும் நம்ம கடக்கணும்ன்ற சிக்கல் இருக்குல்ல. அப்ப இன்னும் கூடுதலான திட்டமிடல். அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து குளோபல் இந்த வார் அது சம்பந்தமான சர்வதேச சந்தையில் வர பிரச்சனைகள். அது வந்து இப்போ உக்ரைன் வார் நடந்தது ஏற்கனவே பிரச்சனை, இப்போ இது ஈரான். அது இதை தாண்டி கிளைமேட் சேஞ்ச் நீங்க சொன்ன எல்னினோன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எல்லா நாடுகளும் இருக்குது இந்த பிரச்சனைகள். வந்து இப்ப பிரேசில் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போ இங்கேயும் வந்து இந்த கிளைமேட் ரிசைலன்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, விதைகள். அதை எப்படி தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இப்போ தொடர்ச்சியா இது வந்து நீங்க எல்னினோ சொல்றீங்க, அடுத்து ஃப்ளட் வரலாம், அதுக்கு அடுத்து இன்னொரு வறட்சி வரலாம், தொடர்ச்சியா அது வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முயற்சி எடுக்கிறது வந்து ஒரு நீண்ட கால அரசுடைய கொள்கை முடிவா இருக்க முடியும். அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரோல் வந்து எவ்வளவு இருக்குன்னு நமக்கு அதை நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் மத்திய அரசுக்கு அதிக பொறுப்பு இருக்குன்னு நம்ம அதில் சொல்ல முடியும். ஆனால் இந்த சிச்சுவேஷன் வந்து தொடரும். இது நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணி, அரசும் இதை ஆன்டிசிபேட் பண்ணி இதுக்கான முயற்சிகளை எடுத்து நம்ம என்ன பண்ணணும். குறிப்பா இந்த கிளைமேட் ரிசைலன்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது கிளைமேட் வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நம்முடைய விதைகள் வந்து எல்லா கமோடிட்டிஸ்லையும் அது நம்ம பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம இதை வந்து தவிர்க்கலாம்.